ஹலோ மக்களே, மார்ச் 3ஆம் தேதியோட சலங்கியில் இப்போ ரொம்ப ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் கிருஷ்ண பிரசாத் வந்து ஐசியூவில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. மீரா வந்து சண்டை போடுறாங்க, கத்துறாங்க, எல்லாரையும் திட்டுறாங்க. அப்புறம் சாரதா வந்து ஐசியூவனுக்குள்ளே வெளில விடலை. அதுக்கடுத்து பூமி வந்து மீராக்கு தைரியம் சொல்கிறாங்க, அத்தை எதுவுமே ஆகாது, கிருஷ்ண பிரசாத் மாமா சீக்கிரமே நம்மளை கிட்ட வந்துடுவாங்க, மீண்டு வந்துடுவாங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மீராவும் அதே இதை செரிக்கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் பூமி சொல்கிற மாதிரி தான் நடக்கும், சீக்கிரமே வந்துடுவாங்க, வேணால பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து சரச்சந்திரா கிட்ட வந்து மீரா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க, தயவு செஞ்சு இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தால் அங்கே கூட்டிகிட்டு போங்க, எனக்கு நல்ல டாக்டர்ஸ் வச்சு பாருங்கள், எனக்கு எப்படியாவது என்னோட புருஷனை மட்டும் எனக்கு மீட்டு கொடுத்துருங்க அண்ணா, நான் உங்ககிட்ட இந்த தாலி பிச்சை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ரொம்ப கெஞ்சி கதறாங்க, அழுகுறாங்க. அதுக்கடுத்து சரச்சந்திரா வந்து இதுவே பெரிய ஹாஸ்பிட்டல் தான், இங்கேயே நிறைய நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக கிருஷ்ண பிரசாத்தை காப்பாற்றிடுவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத மீரா, நான் இருக்கேன், நான் பிள்ளை உன்னை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே சாரதா வந்து கோவிலுக்கு வந்திருக்காங்க. கோவிலுக்கு வந்து சாமி கிட்ட முறையிடுறாங்க, நான் வேணும்னா டிவோர்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னோட பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக தானே நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் என் மனசில் அவங்க கிருஷ்ண பிரசாத் இன்னும் எவ்வளோ இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா, இது என்ன விளையாட்டு உன்னோட அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட முறையிட்டு அதுக்கடுத்து ரொம்ப அழுதுட்டு வராங்க. வந்துட்டு திரும்ப சாமி கும்பிட்டு வரும்போது கோயிலில் ஒரு சித்தர் இருக்காங்க, அவங்க பிடிச்சி இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே அந்த சித்தர் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து விருப்பப்பட்டு விவாகரத்து கொடுக்கணும்னு நினைக்கல, ஆனால் இப்போ புருஷன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் காத்திருக்கு, அவனை கொல்லணும்னு ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெரிய கண்டம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பரிகாரம்லாம் கேட்டுட்ருக்காங்க. அந்த சாமியாரும் நடந்தது நடக்க போகிறது எல்லாத்தையுமே சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணணும், அப்போ நான் தான் உன் தாலி பாக்கியம் வந்து உனக்கு நீடிச்சு இருக்கும், நீ பிரியணும்னு நினச்சேன்னா அது வந்து அவர் உயிரே எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நான் இப்போ என்ன பண்ணட்டும் சாமி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா மீராவும் பின்னாடி இருந்து அதே அந்த இதில் ஒட்டு கேட்டுடுறாங்க, அங்கே இருந்து எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுடுறாங்க. திரும்ப இவங்க ககன் பூமி வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பூமி வந்து கிருஷ்ண பிரசாத் மாமா வந்து டிவோர்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அத்தை இப்படி பண்ண மாட்டாங்க, சாரதா அத்தை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ககன் வந்து அதெல்லாம் ஒரு காரணமும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு அவங்கள பிடிக்கல, அதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க, உங்களுக்காக தான் கிருஷ்ண பிரசாத் மாமா அங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களுக்காக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சாரதாத்துக்கு கிருஷ்ண பிரசாத் மாமா மேலே காதல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது போய் அவங்க உங்களுக்காக மட்டும்தான் கிருஷ்ண பிரசாத் மாமா கிட்ட பேசாமல் இது பண்ணாமல் இருக்காங்க, காதலை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க, உங்களுக்கு பிடிக்காதுங்கிற காரணத்துக்காக தான். இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று அதுக்கடுத்து ககன் வந்து கோவப்பட்டு கத்துறாரு, உனக்கு உங்கள் கிருஷ்ண பிரசாத் மாமா பெருசாக இருந்துச்சுன்னா நீ உன்னோட வச்சுக்கோ, அம்மாக்கெலாம் அவங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு அத்தைக்கு கிருஷ்ண பிரசாத் மாமா மேலே ரொம்ப காதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் பூமி சொல்லிகிட்டு இருக்காங்க. திரும்ப இங்கே அபூர்வா வந்து சரச்சந்திரா கால் பண்ணுறா, என்னாச்சு என்ன நிலவரம்னு கேட்குறா. எனக்கு சரச்சந்திரா உன் பேச்சை கேட்டு உன் ஐடியாவை கேட்டு இப்போ கிருஷ்ண பிரசாத் உயிரே போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு, இப்போ நான் என் தங்கச்சிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், நீ மட்டும் அந்த மாதிரி டிவோர்ஸ் கொடுக்கணும்னு கேட்காம இருந்திருந்தானே இப்போ கிருஷ்ண பிரசாத் இந்த மாதிரி ஒரு எடுத்திருக்கவே மாட்டார் இந்த முடிவை அப்படின்னு சொல்லிட்டு அவரை இது அபூர்வா திட்டுறாங்க. உடனே அபூர்வா நான் எனக்கு என்ன தெரிஞ்சால் பண்ணேன், நான் மீராக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் ரொம்ப பவர்ஃபுல் பாய்சன் குடிச்சிருக்காரு, அதனால் காப்பாற்ற முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு சரி மாமா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வச்சிடறாங்க. உடனே மருதாணி இலைட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. உடனே மருதாணி இலை சொல்கிறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க, கிருஷ்ண பிரசாத் அப்படியே முடிச்சு விட்டுறலாம், முடிச்சு விட்டால் அந்த இந்த பழினாலே இந்த கல்யாணம் பெர்மனண்ட்டாக நின்றுரும், ககன் பூமி கல்யாணம், அடுத்து பிரச்சனையே இல்லை, காலகாலத்துக்கும் இவங்க கல்யாணம் பேசின நேரம் இவ கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச நேரத்தில் தான் கிருஷ்ண பிரசாத் இறந்து போயிட்டான், அதனால் இந்த ஜென்மத்தில் இவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. உடனே அவள் விதவையாயிருவாளே, அப்போ மீரா விதவையாயிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. நீ எல்லாம் பாவம் பார்க்குற பொண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு மருதானியில் இன்னும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நட்சத்திரம் இதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா பெர்மனண்ட்டாக ககன் பூமி கல்யாணம் நின்று போயிடும், அடுத்து மாமா எனக்கு தான் மருதானியில் நீ இன்றைக்கி தான் உருப்படியாக ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறதுக்கு இது நான் ஸ்வீட் எடுத்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப கோவிலில் போய் சாரதா வந்து அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்களும் பூமி கால் பண்ணி நான் இந்த மாதிரி இந்த கோயிலில் இருக்கேன், நீ கூட வா பரிகாரம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ககன் கிட்ட சொல்கிறாங்க. ககனும் பூமி பேசிகிட்டு இருக்கும்போது தான் பூமி காலில் சொல்கிறாங்க.
உடனே நான் அத்தை கூப்பிட்றாங்க வா போகலாம் அப்படின்னு ககன் கூப்பிட்றாரு. இல்லை உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் அத்தை எங்களை கூப்பிட்றாங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன், இது கிருஷ்ண பிரசாத் மாமாக்காக பண்ணுற பூஜை, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, உங்கள் மனசு கஷ்டப்படும் தான் உங்கள்கிட்ட சொல்லாமல் என்னையை கூப்பிட்றாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி போகிறாங்க. திரும்ப அந்த என்ன பரிகாரம்னா அவங்க தேங்காய் உடைச்சி கண்ணை சிகப்பு துணியால் கட்டிட்டு படியேறி சாமிக்கு போய் இது பண்ணணும். கடைசியில் மீரா நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் சரியும் நிற்கிறாங்க, பூமியும் சாரதாவும் நிற்கிறாங்க. உடனே நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து மீரா பார்த்து சொல்கிறாங்க, ஏன் எனக்கு புருஷன் இல்லையா, எனக்கு அவர் மேலே அக்கறை இல்லையா, என் கூட தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க, நான் பண்ண மாட்டேனா, எல்லாமே நீயே பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பியும் சாரதாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கடைசியாக அந்த பூஜையை 2 பேரும் சாரதாவும் மீராவும் ஒன்றா பரிகாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பண்டிதர் வந்து அவங்க கண்களை கட்டிடுறாங்க துணியை வச்சு, அவங்க தலையில் வந்து பானையை சுமந்துட்டு படிக்கட்டி ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. சாரதாவும் மீராவும் ஒன்றா தான் ஆரம்பிக்கிறாங்க. பாதி தூரம் வர ஒன்றா போயிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து பாம்பு வருது. பாம்பு வந்தோடனே மக்கள் எல்லாம் சுற்றி இருக்க மக்கள்லாம் பயந்து கத்துறாங்க. கத்துனோடனே மீரா வந்து அந்த பதட்டத்தில் அந்த பானையை போட்டு உடச்சிட்றாங்க. சாரதா அப்படியே தான் வச்சுருக்காங்க. பூமியை வந்து அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப பூமி வந்து அந்த பாம்பு முன்னாடி நின்று தலை வணங்கி அவங்க கைகளை நீட்டி கீழே உட்காந்துடுறாங்க. அவங்க கை வழியாக ஏறி அவங்க கழுத்தில், பூமியோட கழுத்தில் இருக்குது. அதுக்கடுத்து அவங்க வலது கையை நீட்டி அந்த வழியாக பாம்பு போயிடுது. திரும்ப சாரதா மேலே போகிறாங்க. மீரா வந்து பயந்துட்டே நிற்கிறாங்க. சரி வந்து அவங்கள சமாதானம் பண்ணி வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். மீரா பணம் உடஞ்சி போச்சு, சாரதா பணம் அப்படியே தான் இருக்குது. மாலையில் போய் சேர்த்துடுறாங்க. பண்டிதர் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீரா வந்து சாரதா வந்து மீராவை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சாரதாவும் சொல்லிடுறாங்க. சாரதாவும் இங்கே ஒவ்வொரு இதாக முடிக்க அங்கே கேபிக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது ஹாஸ்பிட்டலில். அதுக்கடுத்து இவங்க ஒரு வழியாக எல்லாம் இதுவும் முடிச்சு கடைசியில் பண்டிதர் பூஜை பண்ணும்போது அங்கே வந்து கேபி கண் முழிச்சிடுறாரு. முழிச்சோடனே சரச்சந்திரா தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு கேபியை. கேபி, நீ எதுக்கு இந்த முட்டாள்தனை பண்ண, உன்னை நம்பி என் தங்கச்சி இருக்கா, என் தங்கச்சி உன் மேலே உயிரே வச்சிருக்கா மீரா, நீ என்ன தைரியம் தான், எதுக்கு நீ இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. நீங்கள் கேட்டது மட்டும் கரெக்டா, நீங்கள் சாரதாவையும் என்னையும் பிரித்து தான் இந்த கல்யாணம் ககன் பூமி கல்யாணம் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அந்த சாரதாக்காண்டி நீ அந்த சாரதா குடும்பத்தை மட்டும் தான் பற்றி யோசிக்கிறியா, அப்போ மீராவை பற்றி நீ யோசிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. மீராக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க, ஆனால் சாரதாக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்கும் எங்கள் பிள்ளைங்க ககனுக்கும் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க. நான் வந்து மானசீகமாக நான் சாரதாவை தான் விரும்புகிறேன், சாரதாவை தான் என் மனைவியாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை என்னால் விட்டு தர முடியாது, அப்படி அவளை விட்டு தரதா இருந்தால் என் உயிரை தான் நான் விட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பிரசாத் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கேபி அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா கத்தி திட்டுறாரு. அப்புறம் இவங்க பூஜையெல்லாம் முடிச்சிருது. அதுன்னு என் முதல்ல மீராக்கு சொல்கிறேன் கால் பண்ணி, அவள் பயந்து கோயிலுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு மீராக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பூஜை முடியுது. அந்த மாதிரி மீரா கால் வருது. கேபி வந்து ஆல்ரைட் ஆகிட்டாங்க, டேஞ்சர் ஜோன்லேருந்து காப்பாற்றிட்டாங்க, டேஞ்சர் ஜோன்லேருந்து நல்லா வந்துட்டாங்க, நீ வா பார்க்க வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க மீரா வந்து திரும்ப இங்கே இருக்கவங்க கிட்டலாம் சொல்கிறாங்க, அதாவது கோயிலில் இருக்கிற சாரதா கிட்ட ககன் கிட்ட செரி கிட்ட சொல்லிவிட்டு இவங்க முதல்ல கிருஷ்ண பிரசாத்தை பார்க்குறதுக்காண்டி மீரா முதல்ல ஓடி வராங்க. அதை இங்கே பூமி வந்து இங்கே ககனை பார்க்க போகிறாங்க. ககனை பார்த்து உங்கள் அப்பா பிழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முறைக்கிறாரு, இல்லை என்னோட மாமா கிருஷ்ண பிரசாத் மாமாவுக்கு எந்த இதுவும் இல்லை, அவங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து அவங்க 2 பேத்துக்குள்ளே எப்பவும் போல் வாக்குவாதம் தான். எனக்கு அந்த கிருஷ்ண பிரசாத்தை பிடிக்கல, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு பூமி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்காக பண்ண தியாகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் தெரியும், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சாரதாத்தைக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அவங்க பிடிக்காமையா இப்போ போய் அவங்களுக்காக பரிகாரம்லாம் பண்ணாங்க அத்தை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து எல்லாத்துக்குமே நல்லது தான் நினைப்பாங்க, அவங்க பிழைக்கணுங்கிறதுக்காண்டி தான் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி எங்கள் அம்மாவுக்கு அவங்க கிருஷ்ண பிரசாத் மேலே காதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ககனும் சண்டை போட்டுட்டு இருப்பான் பூமிக்கிட்ட. இங்கே வந்து மீரா வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ண பிரசாத்தை பார்க்க ஐசியூ வந்துடுவா. வந்த பின்ன என்னங்கன்ட்டு வந்துடுவா. பின்னாடியே சரி வருவான், பின்னாடியே பூமியும் வந்துடுவா. அதுக்கு பின்னாடி வந்து இவ சாரதா வருவா. உடனே வாசல்லே நின்னுங்க, ஐசியூ வார்டு வாசல்லே நின்னுங்கன்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து கத்துவார்.
ஏய் சாரதா, உன்னால தான் கேபிக்கு இந்த நிலமை, நீ உள்ளே வராத, வெளியே போ, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து கத்துவார். உடனே அதுக்கடுத்து நின்னுங்க அண்ணான்னு சொல்லிட்டு மீரா வந்து இப்போ திருந்தி இல்லை அவங்க பண்ண பூஜையினால தான் இப்போ அவர் கண்ணு முழிச்சிருக்காரு, அந்த பெரிய பரிகாரத்தை அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கிருஷ்ணபிரசாத் வந்து அழுகே வந்துடும். தனக்காக இப்படி ஒரு பூஜை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பரிகாரம் பண்ணியிருக்காங்களா, அதுவும் சாரதா பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கடுத்து இதோட இன்னைக்கு தொடரும் மக்களே, நாளை சந்திப்போம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.